கிரிக்கெட்டின் கடவுளா சச்சின் டெண்டுல்கர் இன்னைக்கு கொண்டாடப்படுறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கிலாந்தை சேர்ந்த முன்னாள் வீரர் ஒருத்தர். அவர் யாரு, எதற்காக இப்படி சொன்னாரு அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 16 வயதுல தன்னோட சர்வதேச கிரிக்கெட் பயணத்தை தொடங்கின சச்சின் இன்னைக்கு கிரிக்கெட்டின் கடவுளா ரசிகர்கள்னால கொண்டாடப்பட்டுட்டு வராரு. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவர் சர்வதேச கிரிக்கெட்ல கோலோச்சி இருந்தாரு. அப்படிப்பட்டவர் புகழ் பெறதுக்கு நான் தான் காரணம்னு சொன்ன அந்த முன்னாள் இங்கிலாந்து வீரர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் தான் ஆலன் லாம்ப். இவர் இங்கிலாந்துக்காக 3 உலகக்கோப்பையில் விளையாடின ஒரு வீரராக இருக்காரு. இவர் எப்படி சச்சின் இப்படி ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சாரு அப்படிங்கிறத சொல்கிறாருன்னா, சச்சின் முதல்ல தன்னோட டெஸ்ட் கிரிக்கெட் சதத்தை பதிவு பண்ணது இங்கிலாந்துக்கு எதிராக தான். அதுவும் மான்செஸ்டர் கிரவுண்டில் தான் அந்த சம்பவம் அப்படிங்கிறது நிகழ்ந்தது. இது நிகழ்ந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா 1990 ஆகஸ்ட் மாதத்தில் நடந்தது. இந்த போட்டியில தான் சச்சின் அடிச்ச ஒரு கேட்சை ஆலன் கோட்டை விடுறாரு. அந்த போட்டியில தான் சச்சின் தன்னோட சர்வதேச கிரிக்கெட்ல முதல் சதத்தை பதிவு பண்றாரு. அதற்கப்புறம் சச்சினுக்கு தொடர்ந்து கிரிக்கெட்ல எல்லாமே ஏறுமுகமாக தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பா டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது மட்டும் கிட்டத்தட்ட 51 சதங்களை சச்சின் விளாசி இருக்காரு. ஸோ ஒவ்வொரு முறையும் நான் சச்சின் டெண்டுல்கரை சந்திக்கும் போதும் எப்பவுமே இந்த மாதிரி நகைச்சுவையா அவர்கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு நீ இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறதுக்கு நான் தான்ப்பா காரணம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இன்னொரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல சிறந்த வீரர் யாரு அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு ஒரு 3 ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டா நீங்க யாரை தேர்வு செய்வீங்க அப்படிங்கிறதா அந்த கேள்வி. அதுக்கு அவங்க கொடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று கவாஸ்கர், அடுத்ததா சச்சின், அதற்கப்புறமா விராட் கோலி. இவங்க 3 பேரோட பெயரை தான் குறிப்பிடுறாங்க. அதற்கு ஆலன் யோசிக்காம சொன்ன பதிலும் சச்சின் டெண்டுல்கர் தான். என்னதான் கவாஸ்கர் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக, அதாவது அந்த காலத்தில் வேகப்பந்து வீச்சில் கோலோச்சின மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக நிறைய சதங்களை பதிவு பண்ணி இருந்தாலும் எல்லா விதமான மண்ணிலையும் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டினவர் சச்சின் டெண்டுல்கர் தான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் விராட் கோலி வேகமாக ரன் குவிக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்காரு. இன்னைக்கு கோட் அப்படின்னு எல்லாரும் அவரை கொண்டாடுறாங்க. இருந்தாலும் என்னுடைய மனதை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே சச்சின் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஆகச்சிறந்த வீரராக இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.